ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கார்டன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி அழகழகாக பூவெல்லாம் வந்து பூத்திருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. சரி உங்களோடையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி சண்டே மார்னிங் வந்து இன்றைக்கி வந்து அமாவாசை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் கிடையாது. இன்றைக்கி வெஜிடேரியன் தான். இந்த பூ பாருங்கள், நாட்டு ரோஸ் வந்து நல்லா சூப்பராக நல்லா பெருசாக வந்திருக்குது. நல்ல ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், கலராகவும் நல்லா ப்ரைட்டாக இருக்குது. இப்போ வாங்க வீடியோ போய் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா காலை சாப்பாடெலாம் முடித்து குளித்து இடிச்சிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காய்கறிலாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த வேலை பார்த்திங்கனாக்கா சமையல் வேலை தான் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிணத்துல இருக்கிற மாவு பார்த்திங்கன்னா நேற்று வந்து நீர் உருண்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லி மாவு அரைச்சாங்க. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவாகவே ஆகிடுச்சி. நம்ம நீர் உருண்டை செஞ்சது போக மாவு எக்ஸ்ட்ரா இருந்தது. சரி அதை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து சின்ன ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டி வத்தல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் பார்த்து கொஞ்சம் தான் வத்தல் வரும். பட் இருந்தாலும் அந்த மாவு வேஸ்ட் பண்ண மனசு வரல. சரின்ட்டு அதை வந்து அப்படி ஜீரகம் பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி எடுத்து வச்சாச்சு. அது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு அதை பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இப்போ சமையலும் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி சமையல் சைவம் தான் சொன்னேன்னா, சைவம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி கீரை பொரியல் நடந்துகிட்ருக்கு. இந்த பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சும்மா வெங்காயம் கடுகு உளுந்தம் போட்டு தாளிச்சிட்டு கீரையை நல்லா அலசிட்டு அள்ளி வச்சுட்டு வெந்த பிறகு உப்பு சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது சாதத்தோட பேச சாப்பிட்டவும் நல்லாயிருக்கும். நார்மலாக எல்லா குழம்போட சைட் டிஷ்ஷாகவும் எப்படி சாப்பிடவுமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்றைக்கி விரத நாளுங்கிறதுனால பச்சை மிளகா சாம்பார் தான் வைப்போம். பச்சை மிளகா போட்டு அதனால் அதுக்கு தேங்காய் சீரகம் மிளகெல்லாம் அரைச்சிட்ருக்கேன். சரி கொஞ்சமாக பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி போட போனாக்கா சரி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வேணும்னு சொன்னால் என் பொண்ணு. சரி உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டால் அது வந்து உப்பி வரவே மாட்டேங்குது, மேலே எழும்பவே மாட்டேங்குது. சரின்ட்டு அதை அப்படியே சீவன உருளைக்கிழங்கு சிப்ஸாக போட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் 2 வெங்காயத்தை அரிஞ்சு 4 வெங்காய பஜ்ஜியாக போட்டாச்சு. இப்போ சமையல் ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன சமையல்னு சொல்லி பார்க்கலாமா? பார்த்திங்கன்னா சாம்பார், கீரை பொரியல், அதோட பாவக்காய் வறுவல், இங்கே பார்த்திங்கனாக்கா பாயசம் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இதோட பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளவும் வச்சு அப்பளம் வைக்கலன்னா எப்படிங்க? அதனால் அப்பளமும் பொரிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணுமா அப்படின்னு சொல்லுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.